பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம சுருக்கமாய் தியானிக்கலாம். தாவீது எழுதின சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனம் ஒரு மனிதனை புதுப்பிக்கிறது. தேவனுடைய இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதனை நல்ல வழியிலே நடத்துகிறது. அவனுடைய உருக்குலைந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து மனதை தேற்றும்படியாய், உள்ளத்தின் காயங்களை ஆற்றும்படியாய், அல்லது தீமையான வழியில பாவமான வழியில நடந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் செம்மையான வழியிலே நடத்த இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஒரு கண் தெரியாதவங்க எப்படி அவங்க நடந்து போனாலும் கூட இருள்ல நடந்து போற மாதிரிதான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா வெளிச்சத்தை அவங்களால பார்க்க முடியாது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு நல்ல அறிவுகள் இருந்தாலும், தாளந்து இருந்தாலும், திறமைகள் இருந்தாலும், இந்த உலகத்துல நாம நடக்கிறதுக்கான சரியான வழிகளை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். எப்பொழுது? இந்த வசனத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை ஒருவன் கடைபிடிக்கும் போது, தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்துல நீதிமொழிகள் புஸ்தகம் இருக்குது. இந்த நீதிமொழிகள் எல்லா வசனமும் நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற ஒரு புஸ்தகமா இருக்கிறது. இதுல இருக்கிற இந்த 31 அதிகாரங்களும் இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு மாதத்துல 31 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க வாசித்து தியானிப்பீங்க அப்படின்னா, இந்த வசனம் நீங்கள் எப்படிப்பட்ட வழியில நடக்கணும், இந்த உலகத்துல பாவமுள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, அசுத்தமான ஜனங்கள் இருக்காங்க, பலவிதமான இச்சைகளுக்கு, பலவிதமான உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில நம்ம செம்மையான வழியில, சரியான வழியில நடந்து போகணும் அப்படின்னா, இந்த வசனம் தான் நமக்கு கற்பிக்கும். இந்த வசனம் தான் நம்மை வழிநடத்தும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆகவே காலுக்கு தீபம் என்றால் என்ன? பாதைக்கு வெளிச்சம் என்றால் என்ன? கால்கள் என்பது ஒவ்வொரு அடியை குறிக்கிறது. அதாவது பக்கத்துல. பாதை என்பது தூரமாய் அந்த பாதை முழுவதும் வெளிச்சத்தை குறிக்கிறது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, கால்களுக்கு தீபம் என்பது பிரசன்ட்ல நாம் எடுக்கிற எல்லா திட்டங்களுக்கும், பாதை முழுவதும் வெளிச்சம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகளுக்கும் ஒரு ஒரு சரியான தீர்ப்பு வேணும், அல்லது ஒரு தீர்வு வேணும், நான் எடுக்கிற திட்டங்கள் ஜெயமா மாறணும் அப்படின்னா, அது இம்மைக்குரிய திட்டமா இருக்கலாம், இல்லது நம்முடைய நீண்ட கால வாழ்க்கைக்குரிய திட்டங்களா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல யாரை நான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட கூட நீங்க இருக்கலாம். எல்லா ஆலோசனைகளுக்கும், எல்லா திட்டங்களுக்கும், அது உலக காரியமா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் அது தீபமாய் வெளிச்சமாய் இருக்கணும் அப்படின்னா, முதலாவது நாம் இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது.
ஆகவே அதை நம்முடைய இருதயம் காக்க கடவது. அது மாத்திரமல்ல, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. ஒரு கழுத்துல எப்படி நகை ஆபரணத்தை அணிகிறோமோ அதுபோல அந்த வசனங்களை நம்முடைய கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். எந்த ஒரு மனிதன் இந்த வசனத்தை கடைபிடித்து தன் இருதயமாகிய பலகையில இந்த வாசகங்களை, இந்த வார்த்தைகளை அவன் எழுதி வைத்து அதன்படி நடக்கிறானோ, அவன் பாதைகளிலும் அவன் கால் வைக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் வெளிச்சமுள்ள பாதைகளை நடப்பான். அப்போ வெளிச்சம் வேணும்னா நாம் வசனங்களை பின்பற்றணும். இப்போ வசனங்களை பின்பற்றுகிறவன், இந்த வசனத்தின்படி நடக்கிறவன், ஒரு வசனம் எனக்கு இப்ப ஞாபகம் வருகிறது. ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலாவது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வேணும்னா நீங்க வசனத்தை பின்பற்றணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்படி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எப்பொழுது இருளா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்ததோ, இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஜீவ ஒளி இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி எப்பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே வருகிறாரோ அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அந்த நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆனால் அந்த வசனங்களை கடைபிடிக்காத தன் இஷ்டத்துக்கு வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னது என்று அறியார்கள். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த வசனங்களை அபியாசப்படுத்தி, இந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்து அவர் வாழ்க்கையில கடைசி மட்டும் அந்த வெளிச்சத்திலே நடந்து போனார். ஆகவே நாமும் இந்த வசனத்தை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில எந்த பக்கம் போகணும், எந்த வழியில போகணும், எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட கூட நாம இருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த வசனம் உங்களுக்கு பாதைகளை வெளிச்சமாய் மாற்றும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.